இப்ப அந்த 3 கழிப்பறையும் அவசர அவசரமா 2 நாளா சிமெண்ட் எல்லாம் பூசி தரையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட முறையில தாக்குற தரம் தாழ்ந்து நான் போக மாட்டேன். இப்ப நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம தடுமாறிட்டு இருக்காரு. கைப்புள்ளையில இருந்து நாய் சேகையில இருந்து எத்தனையோ பட்டது உங்களுக்கு புரியுது. நீங்க எனக்கு சினிமா சனின்னு கூப்பிடுறீங்களே, திருப்பி அவருக்கு ஒரு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு பேர் ரொம்ப நேரம் ஆகாது. எதிர்கட்சியா இருந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியல. என்ன ஓகே நியாயம் ஒருத்தருக்கு மறுபடியும் போட்டீங்க. இப்ப செகண்ட் டைம் என்ன சொல்றாரு, நான் நினைச்ச மாதிரி நல்ல காரியம் பண்ண முடியல. உங்களை பார்க்க வராத இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியின் அமைச்சர் இப்போ உங்களை தேடி தெரிந்துதான் வந்துட்டு இருக்காரு. ஐயா படிப்புனால வர்றதில்ல தகுதியும் தரமும். ஒரு சர்டிபிகேட் சொல்றது நம்ம தகுதியும் தரமும் ஒரு சர்டிபிகேட் சொல்லாது, நம்மளுடைய நடத்தை தான் சொல்லும். உங்களுக்கு எழுதி கொடுக்கறவங்களை விட நான் ஒரு பல மடங்கு திறமசாலி. ஆனால் உங்களை மாதிரி தனிப்பட்ட முறையில தாக்குற தரம் தாழ்ந்து நான் போக மாட்டேன். நான் பேசுறது ஒன்லி மக்கள் பிரச்சனை மட்டும் தான் பேசுவேன். படித்தவர் என்று சொல்லிக் கொள்ளும் நீங்கள் உங்கள் படிப்புக்கு ஏற்ற தகுதியுடன் இருக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் எனக்கு. ஏன்னா எல்லாம் எம்எல்ஏவா ஜெயிச்சுதான் தொகுதிக்கு நல்ல காரியம் பண்ண முடியும். ஆனா எம்எல்ஏ எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே என்னால இந்த தொகுதிக்கு ரொம்ப நல்ல காரியம் நடந்திருக்கு. நீங்க நம்ம மதுரை மத்திய தொகுதி தெருவெல்லாம் பார்க்கலாம். எல்லா இடத்துலயும் அவசரமா கடந்த 2 நாட்களா குப்பைகள் எல்லாம் அகற்றிட்டு இருக்காங்க. நான் குப்பையா இருக்குன்னு சொன்னேன். இப்ப உட்காந்து எல்லா இடத்துலயும் குப்பைகள் அகற்றிட்டு இருக்காங்க. அவசரமா குப்பையை அழுறாங்க, குப்பையெல்லாம் கிளீன் பண்றாங்க. மதிப்புக்குரிய இந்த தொகுதியின் வேட்பாளர் அமைச்சர் அவர்கள் இந்த தொகுதியில தன்னோட சாதனையா என்ன சொன்னாரு, ஒரு அமைச்சர் என்னெல்லாம் காரியம் பண்ணலாம் அதெல்லாம் விட்டுட்டு 3 கக்கூஸ் கட்டினேட்டு ஒரு சாதனையா சொன்னாரு. ஏற்கனவே 2 இருந்துச்சு, நான் 3 கழிப்பறையை பண்ணேட்டு. அந்த கழிப்பறை எந்த நிலைமையில இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவசரமா அந்த கழிப்பறையை பாருங்க. அமைச்சர் தான் கட்டினதா சொன்ன கழிப்பறையோட நிலைமை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும். தண்ணி வராம, சுகாதாரம் இல்லாம, சிமெண்ட் பேர்ந்து யாரும் பயன்படுத்த முடியாத முறையில இருந்துச்சு. இப்ப அந்த 3 கழிப்பறையும் அவசர அவசரமா 2 நாளா சிமெண்ட் எல்லாம் பூசி தரையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த அரசாங்கத்தின் நிலைமை. இதைதான் நான் தண்ணி கேட்டுட்டு இருக்கேன். பார்க்க வராத இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதியின் அமைச்சர் இப்போ உங்களை தேடி தெரிந்துதான் வந்துட்டு இருக்காரு. இப்ப நான் கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம தடுமாறிட்டு இருக்காரு. ஏதோ ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி சமூக நலன குழுவை கட்டினேன், அதை கட்டினேன், சாக்கடையை வெட்டினேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு அமைச்சர் பண்ணக்கூடிய காரியமாவது ஒரு கவுன்சில் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் தான் பண்ணதா காரியம் தடக்கிட்டு இருக்காரு. நான் கேட்ட கேள்விக்கு எங்க பதில்? மதுரை மாநகராட்சி ஊழல், அந்த ஊழல்ல சம்பந்தப்பட்டவங்களுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? பச்சோந்தி, கபட வேலைதாரி, அதோட இன்னொன்னு சினிமா சங்கி. இது ஒரு புது வார்த்தை. இவங்களுக்கு இதே வேலை. யாரையாச்சும் ஒருத்தவங்க திட்டா வார்த்தையை புடிச்சிட்டு சோசியல் மீடியா ஆளை வச்சு டெய்லி அதை பதிவு வைக்கிறது. டபால் ஐயா நான் சினிமாவில் வந்து அதெல்லாம் ஓகே, நீங்க என்ன வேணாலும் தெரிஞ்சு அதான் கூட்டாரையும் தெரிஞ்சு அதுதான் பதில் சொல்லிட்டேன். உங்க துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க சினிமா நடிச்சுதான் வந்திருக்காரு. உங்களுக்கு தைரியம் எடுத்து அவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். படிக்காத இகழப்படும் தான். கர்ம வீரர் காமராஜர் படிக்கல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படிக்கல, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் படிக்கல. ஏன் உங்க தலைவர் டாக்டர் கலைஞரும் படிக்கல. ஆனா அவர் எழுதுற அவர் படிக்க தமிழ் இலக்கியங்கள் எவ்வளவு? ஐயா படிப்புனால வர்றதில்ல தகுதியும் தரமும். ஒரு சர்டிபிகேட் சொல்றது நம்ம தகுதியும் தரமும் ஒரு சர்டிபிகேட் சொல்லாது, நம்மளுடைய நடத்தை தான் சொல்லும். நான் மதுரை தொகுதி மக்களின் குறைகளை பத்தி கேட்கிறேன், மதுரை மக்களுக்காக கேட்கிறேன். இவ்வளவு நாள் பதில் சொல்லாத நீங்க இப்ப உட்காந்து எதுக்கு பதில் சொல்றீங்க? ஏன்னா என் குரல் என்னுடைய குரல் இல்ல, மதுரை மக்களோட குரல். நான் கேட்கிற கேள்வி நான் கேட்கிற கேள்வி இல்ல, இந்த தொகுதி மக்கள் கேட்கிற கேள்வி. இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்தியாவில் டாப் மோஸ்ட் குப்பை நகரமா மதுரை மாத்தினதுதான் இந்த ஆட்சியாளர்களின் சாதனை. ஒரு நிதி அமைச்சரா ஒண்ணுமே பண்ணாம இவ்வளவு நாள் இருந்துட்டு 5 வருஷம் உங்களை பார்க்க வராம வந்துட்டு, சரி உங்களதான் அவர் பார்க்க வரல, உங்க கஷ்டத்தை சொல்ல அவர் சந்திக்க முடிஞ்சதா? அதுவும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்ப எலெக்ஷன் வந்ததோட முன்னாடி வந்து நின்று என்னை பத்தி தின்னு பேசிட்டு என்னோட படங்கள் வச்சிருக்கு. எத்தனையோ காமெடி படம் தான் தமிழ்நாட்டு மக்களையும் மதுரை மக்களையும் மகிழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கு. அதுல நான் வச்சு எத்தனையோ பேர் கைப்புள்ளையில இருந்து நாய் சேகையில இருந்து எத்தனையோ பட்டது உங்களுக்கு புரியுது. நீங்க எனக்கு சினிமா சனின்னு கூப்பிடுறீங்களே, திருப்பி அவங்களுக்கு ஒரு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு பேர் ரொம்ப நேரம் ஆகாது. உங்களுக்கு எழுதி கொடுக்கறவங்களை விட நான் பல மடங்கு திறமசாலி. மதுரையை மாற்றி காட்டுவது என் பொறுப்பு, அது நான் உங்களுக்கு கொடுக்கும் சத்தியம். இப்ப உங்களுக்கே தெரியும், சொத்து, வீட்டு வரி, கரண்ட் வரி எல்லாம் விலை கண்ணாப்புதான் ஏறி கிடக்குது. எது இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வரி வச்சு நம்மள்கிட்ட வசூலிக்கிறது மட்டும் இல்ல, 5.5 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாங்கி 5.5 லட்சம் கோடி 5 வருஷத்துல கடனை வாங்கி, ஆனா அதுக்கான எந்த அடிப்படை வசூலியும் பண்ணாம அந்த கடன் தான் இவங்களா கட்டுறாங்க, மக்களாகிய நமது தலையில் தான் விழுது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி வர வேண்டும். இதுக்கு எல்லாத்துக்கும் நிவர்த்தி வரணும். போதும் எதிர்கட்சியா இருந்தா என்னால ஒண்ணும் பண்ண முடியல. என்ன ஓகே நியாயம் ஒருத்தருக்கு மறுபடியும் போட்டீங்க. இப்ப செகண்ட் டைம் என்ன சொல்றாரு, நான் நினைச்ச மாதிரி நல்ல காரியம் பண்ண முடியல, ரொம்ப பிரஷர், அரசியல் காரணம் எல்லாத்தையும் வெளியில சொல்ல முடியாது. ஒரு பொறுப்புமிக்க சட்டசபை உறுப்பினர் அமைச்சர் தன் தொகுதி மக்களுக்கு சொல்ற பதில் இதுதானா?
நீங்க கேட்கணும். எது உங்களை தடுத்துச்சு? தடுத்தது உங்க கட்சி, சொந்த கட்சியா இருந்தா அந்த கட்சி சார்பா ஏன் எலெக்ஷன்ல மாதிரி நிக்கிறீங்க? ஒரு நல்ல காரியம் செய்ய முடியலன்னா எதுக்காக மாதிரி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வரீங்க? இந்த கேள்வியை நான் கேட்கல, நீங்க கேட்கணும். உங்களுக்கு தெரியும், ஒருவாரு 5 வருஷம் வராம இருந்து இப்ப வராத எலெக்ஷன் அப்ப ரோடா என்ன திட்டத்துக்கிட்டு அவருக்கு தயவு செஞ்சு நீங்க கேளுங்க. மறக்காம 23 எலெக்ஷன்ல மக்கள் சக்தி என்னங்கறத நீங்க காட்டணும். தமிழகம் மறுபடியும் தலைக்க வேண்டும். மதுரையில் இழந்த பெயரை மீட்க வேண்டும். தங்க நகரம், கோபுர நகரம், குப்பை நகரம் என்ற பெயரை வாங்கி இருக்கிறது, அது மாற்றப்பட வேண்டும். மறுபடியும் இந்த மதுரை மிகப்பெரிய இந்தியாவில், நான் தமிழகத்தில் சொல்லல, இந்தியாவில் நம்பர் 1 நகரமாக மாற வேண்டும்.